ஸ்ரீலங்கன் சீனி சம்பல் செய்திருக்கிறேன். இது பிரியாணிக்கு, ப்ரெட்டுக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க. எல்லோருக்குமே இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நான் அன்றைக்கு சீனி சம்பல் செய்ய போறேன். இந்த வெங்காயம், பெரிய வெங்காயத்துல 4 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்ல மெல்லிசா கட் பண்ணி எடுத்துதான் இந்த சீனி சம்பல் செய்யணும். இது எல்லா சாப்பாடுகளுக்குமே சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த சீனி சம்பல் இலங்கையில தான் இந்த சம்பல் அதிகம் செய்வினோம். நாங்கள் இந்த சம்பளம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதில் நான் இந்த வெங்காயத்தை உரிச்சு எடுப்போம். உரிச்சிட்டு நல்லா மெல்லிசா சீவி எடுப்போம். இது சின்ன வெங்காயத்துல செய்யறது இல்ல, பெரிய வெங்காயத்துல தான் செய்து கொள்றது. இங்கே பாருங்க, பக்கத்துல ஒரு ஆள் ஜூஸ் குடிக்கிறா. அவங்க ஜூஸை கொடுத்து விட்டு கிடக்குது. இல்லாட்டிக்கு வீடியோ எடுக்க விட மாட்டா. ஒன்று நான் விளையாடணும் அவாவோட, அல்லது டிவி போடணும். அதனால அவளை இங்கே பக்கத்துலேயே தூக்கி இருத்திட்டு ஜூஸை கொடுத்துருக்கேன். உங்களோட வீட்டில் எல்லாமே என்ன சமையல்னு சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க, எங்க இருந்து பார்க்குறீங்க, கருத்துல சொல்லுங்க. சுராக்குட்டி வணக்கம் சொல்லுங்க. சாப்பிடிமா வணக்கம் சொல்லுங்க. இது பெரிய வெங்காயத்துல இந்த சிவப்பு வெங்காயம் தான் சம்பலுக்கு நல்லா கலரும் கொடுக்கும். அதனால நான் சிவப்பு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கிச்சன் கொஞ்சம் குட்டி கிச்சன், அதால இடப்பற்றாக்குறை. அதெல்லாம் பின்னால் அந்த இதுவும் வாங்கி கொண்டு கொழுவி இருக்கிறேன். அதுல பொருட்கள் வைக்கிறதுக்கு அது லிடில்ல போட்டிருந்தவ, அப்ப லிடில்ல வாங்கினான். இன்றைக்கு இங்க வெதர் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் மலிப்பா இருக்கு. குளிரும் வெயிலும் சேர்ந்த மாதிரி ஒரு அருமையான வெதர் இன்றைக்கு. குட்டிய பக்கத்துல வச்சு கொண்டு இருக்கிறது ஆபத்து தான். நாங்க வெங்காயத்தையும் கழுவி எடுப்போம். அப்பத்தோட சாப்பிட எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த வெங்காய சம்பல். முதல்ல நடுவால அப்படி கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த முளைச்சு வர இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால எடுத்துக்கொள்ளுவோம். கீழையும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கிற அதையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இருட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்த்து லைட் போடுவோம் பக்கத்தில் எங்களுக்கு. இதுலயே நான் இதை நல்ல மெல்லிசா கட் பண்ணி எடுக்க போறேன். நல்லா மெல்லிசா கட் பண்ணி எடுத்தாங்கன்னா தான் சம்பலுக்கு நல்லா இருக்கும். அப்பம், பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்கும். இட்லியோடையும் சாப்பிடலாம். மேலால தோல் அந்த கொஞ்சம் பூஞ்ச மாதிரி இருக்கும், அதையெல்லாம் முறிச்சு எடுத்துடணும். அதெல்லாம் பாவிக்க கூடாது. இந்த புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் பாவிக்க கூடாது. அதெல்லாம் முறிச்சு எடுத்துடணும். இந்தியாவில இருந்து பாக்குற நீங்கள் இப்படியே சம்பல் செய்திருப்பீங்களா என்னன்னு கருத்துல சொல்லுங்க. செய்யாட்டிக்கு நீங்களும் ஒரு முறை செய்து இட்லி தோசைகளோட சாப்பிட்டு தருங்க. மெல்லி எல்லாத்தையும் ஒரே சைஸ்ல வட்டினா தான் எல்லாமே சேர்ந்து வதங்கும். இல்லாட்டிக்கு ஒன்று வதங்கும் ஒன்று வதங்காது, அப்படி இருக்கும்.
மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் இந்த சைட் பக்கத்தையும் நாங்கள் பின்னுக்கும் பட்டி எடுத்துக்கொள்ளணும். குடிங்க குடிங்க. யா ஏ வேணாமா? கையாலே விடாமா? இன்னைக்கு சுடக்கூடிய என்ன சம்பல் செய்ய விட மாட்டா போல இருக்குது. ஒரு விரலால் எடுத்து இப்படி 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 வேக்கில் வைக்கலாம். சுடக்கூடிய தெரியல உங்களுக்கு, என்ன கூரை வச்சா தான் தெரியும் போல. பாருங்க சுடக்கூடிய என்ன செய்யறான்னு பாருங்க. சுடக்கூடிய என்ன செய்யறா பாருங்க. ஜூஸ் கொடுக்க டிஷ்ஷோட எல்லாம் காவிட்டு ஊற்றி நடக்குது வேலை. சுடக்கூடிய அட்டகாசம் தான் நடக்கும். சம்பளோட சேர்ந்து இந்த மகளோட குழப்படியையும் பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவு ஃபாஸ்டா வெட்ட தெரியாது. கட்டிங் போர்ட்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டுவோம். எப்படியோ மெல்லிசா வெட்டி எடுத்துட்டா ஓகே. சரி, எங்களுக்கு வெயில் ஸ்டார்ட் பண்ணுது. வெயில் தொடங்கிட்டு இனி வெளியே போய் வரலாம் அடிக்கடி. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். சுடற்குட்டி மழுகுறா எல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி இப்படி மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நாங்கள் இப்ப உப்பு போடுவோம். இப்போ வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வெங்காயத்தையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு சொன்னால் இந்த வெங்காயம் எல்லாம் இப்படி இப்படி ஒன்று ஒன்று ஒன்றா கலந்து வரும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி விளாச்சி விட்டோம்னு சொன்னால் ஒரு ஒரு வெங்காயமாக வந்துடும். நாங்கள் இப்போ சம்பளை செய்து எடுத்துக்கொள்வோம். நான் புளி எடுத்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த புளியை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறோம். இப்போ புளியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் முன்னுக்கே புளி சேர்த்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம். நான் சட்டி சூடாக வச்சிருக்கிறேன். இப்போ சீனி சம்பல் செய்கிறதுக்குரிய சட்டி சூடாகிட்டு இதில் ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அதில் ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்ல வாசமாக இருக்கும். வாசத்துக்கு சேர்த்துக்கொள்வோம். ஏலக்காயை பவுடராகவும் சேர்த்துக்கொள்ளலாம். அதில் நான் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியோ புளியையும் உப்பும் போட்டு பிரட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இந்த வெங்காயம் அப்படியோ இந்த எண்ணெயிலேயே வதங்கி வரணும். இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுவோம் கிளறி. இல்லாத ஒரு பக்கம் அவிஞ்ச மாதிரி இருக்கும், வதங்கின மாதிரி, ஒரு பக்கம் வதங்காது. அதனால் இந்த மாதிரி கிளறி விடுவோம். இப்படியோ 2 நிமிஷம் வதங்கட்டுக்கும். இப்போ நான் திரும்பியுமே கிளறி விடுறேன். என்னென்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வதங்கி வரணும். ப்ரௌண்டு வதங்காமல் ஒன்று வதங்கின மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிளறி விடுவோம். இப்படி ஒரு 4 நிமிஷம் வதங்கி கொண்டு இருக்குது. திரும்பி நான் கிளறி விடுகிறேன். பாருங்க இப்போயே ஒரு கொஞ்சம் வதங்கி வந்துட்டு, ஒரு 1/4 பதத்துக்கு வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் கட்டைத்தூள் சேர்க்க போகிறேன். உரைப்புக்கு தேவையான அளவுக்கு கட்டைத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு மேசக்கரண்டி கட்டைத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உரைப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லை. உரைப்புக்கு இந்த கட்டைத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. கூட வேணுமென்றாலும் கூட, குறைய வேணுமெண்டா குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2 தேக்கரண்டி சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இன்னுமே 2 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் முதல்ல 2 தேக்கரண்டியும் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் இப்பயே கலர் மாறி வருது வெங்காயம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இன்னுமே ஒரு அரைப்பதம் பதங்க இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடணும். இந்த மாதிரி நான் மூடி விட்டேன். இப்போ பாருங்க கொஞ்சம் இன்னும் கலர் மாறி வந்துட்டுது. அந்த சீனி சேர்த்து இப்படி மூடி போட்டு மூடி விட்டால் கொஞ்சம் கலர் மாறி நல்லா கலர் கொடுக்கும். அதோட நான் கறிவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். கறிவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல வாசம் வருது. ரொம்ப கறிவேப்பிலை எல்லாமே ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்ல வாசம் வருது. ஒரு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கொள்ளல. வெங்காயம் தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே நாங்கள் விட்ட 2 மேசக்கரண்டி எண்ணெயிலையுமே வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். திரும்ப நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட போகிறேன். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுவோம். பாருங்க நல்லா சீனியும் சேர்த்தபடியாக நல்லா கலராக வந்துச்சு வெங்காயம். நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டு தான் செஞ்சு கொள்ளணும். திரும்பியுமே எல்லாத்தையும் கிளறி விடுவோம். நான் இனி மீதம் இருக்கிற 2 மேசக்கரண்டி சுகரையும் சேர்த்துக்கொள்கிறேன். ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் எது வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து எல்லா இடத்தையும் சுகர் எல்லா வெங்காயத்துக்கும் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி இப்படியோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடி விட போகிறேன். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டேன். இப்போ பாருங்க மூடி விட்டுட்டு 3 நிமிஷத்தால் எடுத்து பார்த்தேன். சம்பல் எல்லாம் அருமையாக ரெடி ஆகிட்டு ப்ரெட்டுக்கு வச்சு பாருங்கள். இன்னுமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அருமையாக இருக்கும். இதோட மாசு சேர்த்தாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாசையும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்தில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.